ஆண்டவர் வேதத்தை மகத்துவங்கள் எழுதி கொடுத்தேன் என்று சொன்ன கர்த்தாவே, இதோ ஆண்டவர் உம்முடைய வேத பகுதியை வாசித்தோம். அதன் ஆண்டவரை இதன் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்ன என்பதை ஆண்டவரை சொல்லி தரும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நீ பேசும் நல்ல போதகரே, ஆண்டவர் நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே நீர் போதித்து எங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நீரை மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரங்களிலே யுத்தங்களை குறித்து நான் பார்க்கின்றோம். இஸ்ரவேலருக்கும் பென்யமீனருக்கும், அதாவது புறஜாதியார் அல்ல, இஸ்ரவேல் சந்ததி இஸ்ரவேலருக்கும் பென்யமீன் 12 கோத்திரம் உண்டு. அதிலே 11 கோத்திரம் இஸ்ரவேலர், ஒரு கோத்திரம் பென்யமீன் குடும்பத்தார். இந்த கோத்திரத்துக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் வருகிறது. ஏன் யுத்தம் வருகிறது? 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யுத்தம் ஏன் வருகிறது என்பதை பார்க்கலாம். அருமையானவர்களே, ஒரு லேவியன் ஒருவன் இருந்தான். இவனுடைய மனைவி கோபித்து கொண்டு சொந்த ஊருக்கு செல்கிறாள். அந்த மனைவியை அழைப்பதற்காக அந்த லேவியன் அங்கு பெத்தேலுக்கு செல்லுகின்றான். அழைத்து கொண்டு வருகிற வழியிலே ஒரு கிபியா என்ற ஒரு தேசம், பென்யமீன் உள்ள தேசத்துல அங்கு இரா தங்குகிறான். அங்குள்ள மனிதர்கள் பேலியாக பேயின் மக்களாக இருக்கிறார்கள். இவனை அழைத்து வெளியே கொண்டு வா என்று அவனுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த பெரியவரிடம் முறையிடுகிறார்கள். ஆனால் இவனோ, என்னிடத்தில் வந்த அந்த மனிதனை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், என்னிடத்துல கன்னி பெண் இருக்கிறார்கள், அவர்களை அனுப்புகிறேன், உங்களை இஷ்டமானபடி செய்யுங்கள் என்று அவன் வாதிடுகிறான். ஆனாலும் அவர் சொல்லை கேளாதபடி தொடர்ந்து அங்கு தொந்தரவு செய்கிறார்கள். இதன் விளைவாக அந்த லேவியன் தன்னுடைய மனைவியை அனுப்புகிறான். அந்த மனைவியை இரவு முழுவதும் அவமானப்படுத்தி காலையிலே அவள் மரித்து விடுகிறார். அந்த சடலத்தை அவன் நாட்டுக்கு சென்று 12 துண்டுகளாக வெட்டி பல தேசங்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு அனுப்புகிறார். நீங்கள் இஸ்ரவேலாமே, எனக்கு பதில் நியாயம் செய்யுங்கள் அனுப்புகிறான். இந்த செய்தியை கேட்டு எல்லா கோத்திரத்தாரும் ஒன்று கூடுகிறார்கள். ஒன்று கூடி தேவனுடைய சமூகத்தில் கூடுகிறார்கள். அப்பொழுது பென்யமீனரும் அழைக்கிறார்கள். உங்கள் நடுவில் இவ்விதமான ஒரு அநியாயம் நடந்தது என்ன கேட்கும் பொழுது, அந்த அநியாயம் செய்த ஜனங்களை எங்களிடம் ஒப்புக்கொடு, அவளை அழிப்போம் என்று சமாதானம் பேசுகிறார்கள். ஆனால் சமாதானத்துக்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளாமல் யுத்தத்துக்கு எத்தனமாகிறார்கள். இதன் விளைவாக யுத்தம் வருகிறது. யுத்தத்துல நான் யுத்தத்துல தோற்று போறார்கள். 2 விசை இஸ்ரவேலை தோற்று போறார்கள். ஆகவே இது வாசிக்கும் பொழுது என்னுடைய தியானம் என்னவென்றால், அதை வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது அருமையானவர்களே, பென்யமீன் கோத்திரத்தை வெறும் 25,000 பேர் படை வீரர் இருக்கிறாங்க. ஆனால் 4 லட்சம் பேர், கவனிங்க, 4 லட்சம் பேர் இஸ்ரவேலர் படை வீரர். 4 லட்சம் படை வீரர். ஆனால் பென்யமீனருக்கோ வெறும் 25,000 பேர் தான். கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு 15 பேர், கணக்கு பண்ணலாம். ஆக அருமையானவர்களே, தோற்று போறார்கள். இஸ்ரவேலர் தோற்று போறார்கள். ஜெபித்து தான் சென்றார்கள். வாசிக்கலாம் பாருங்க, அந்த பகுதியில பாருங்க. தேவனிடத்துல கேட்டு விசாரித்து தான் அவங்க யுத்தத்துக்கு சொல்லுகிறார்கள். ஆனாலும் 18,000 பேர் மரிக்கிறார்கள். முதல் பகுதியில 18,000 பேர் மரிக்கிறார்கள். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 20ஆம் அதிகாரத்துல 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆனாலும் பென்யமீன் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 22,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். அதுல பாருங்க, 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய்
எங்களில் யார் முந்தி போய் பெனிமித்தரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார். கவனிங்க அருமையானவர்களே, ஜெபித்துதான் யுத்தத்துக்கு போறாங்க. ஜெபித்து தேவனிடத்தில் விசாரித்து தான் யுத்தத்துக்கு போறாங்க. ஆண்டவர் பதிலளிக்கின்றார், யூதா முந்தி போக வேண்டும் என்று பதிலளிக்கின்றார். ஆனாலும் பாருங்க, 22,000 பேரை கொன்று போடுகிறார்கள். நான் ஜெபிக்கிறேன். நான் வாசிக்கும் போதே கேள்வி எழுப்புவதுண்டு. வேதத்தை வாசிக்கும் பொழுதே, ஆண்டவரே இவர்கள் ஏன் தோற்று போனார்கள்? இவர்கள் நியாயத்துக்காக தானே போராடுகிறார்கள். அங்கு அநியாயம் நடக்கிறது. பேலியானின் மக்கள் தேவனுடைய ஒரு மனிதனை பேலியாய் மக்கள் அவமானப்படுத்தினார்கள். அத ஓரின சேர்க்கை உள்ள ஒரு பொல்லாத சந்ததி உருவான ஜனங்கள் அவர்களை நிர்மூலம் பண்ணத்தக்கதாக நியாயத்துக்காக போராடுகிற இஸ்ரவேல் ஏன் மாண்டார்கள்? பாவிகள் வெற்றி பெறுகிறார்கள். தேவனுடைய நியாயத்துக்காக போராட ஜனங்கள் அழிக்கப்படுகிறார்களே, ஏன்? உம்மிடத்தில் ஜெபித்துதானே யுத்தம் பண்ணினார்கள், ஏன் தோற்று போனார்கள் என்று ஜெபிக்கும் பொழுது, அருமையானவர்களே, ஆண்டவர் எனக்கு அதிலே கற்றுக் கொடுத்த காரியம் என்ன? அருமையானவர்களே, அவர்கள் அந்த படையை நம்பினார்கள். உண்மையாகவே தேவனை நம்பவில்லை. என்னை நம்பினார்கள்? படையை நம்பினார்கள். 4 லட்சம் பேரை நம்பினார்கள் ஒழிய தேவனை நம்பவில்லை. ஆக இவன் எம்மாத்திரம் அந்த கோலியாத் நினைத்தான்ல, அந்த தாவீதை பார்த்து, இவன் எம்மாத்திரம், இன்றைக்கு உன்னுடைய சடலத்தை காக்காவுக்கு போடுவேன் சொல்றான் கோலியாத்து. அவ்விதமாக இவர்கள் படை பலத்தை நம்பிதான் யுத்தத்துக்கு சென்றார்கள். தேவனை பெயருக்காக ஜெபித்தார்கள் ஒழிய உண்மையாகவே ஜெபிக்கல. கேட்டிருக்கலாமே, உண்மையாக ஜெபித்தால் இதோ பென்யமீனுடன் யுத்தம் பண்ண போகலாமா, நாங்கள் வெற்றி பெறுவோமா கேட்கலாம். ஆனா இதெல்லாம் கேட்கல. யார் முந்தி போக வேண்டும் இதான் கேட்டார்கள் ஒழிய முழுமையான ஒரு ஜெபம் அல்ல. ஏதோ கடமைக்காக ஜெபித்தார்கள், கடமைக்காக விசாரித்தது ஒழிய, ஆனால் தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்காமலேயே யுத்தத்துக்கு தீர்மானம் பண்ணிட்டாங்க. இதனால ஆண்டவர் அங்கு அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கின்றார். ஜெயம் தேவனுடையது. ஆக இவர்கள் மனிதனை தன்னுடைய படையை நம்பினபடினாலே அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக 22,000 பேர் அங்கு சங்கரிக்கப்படுகிறார்கள். துன்மார்க்கன் அங்கு ஜெயிக்கப்படுகிறான். அருமையானவர்களே, இவர்கள் அந்நிய ஜாதியாரோடு போரிடவில்லை, நாட்டை பிடிக்க வேண்டும் என்று போரிடவில்லை. நியாயத்துக்காக தேவனுடைய நியாய பிரமாணத்துக்காக போராடுறாங்க. ஆனாலும் தோற்று போறாங்க. ஆனா அருமையான இதை கற்றுக்கொள்ளும் என்னவென்றால், ஆண்டவர் நம்ம கற்றுக்கொள்ளும் என்னவென்றால், நாம் ஒரு பெரிய ஒரு வெளிய வேலை செய்கிறோம். தேவன் நீதி உள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர். நியாயத்துக்காக போராடுகிற நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். குறை சொன்னாங்க அன்றைக்கு வேதத்தை வாசிக்கும் பொழுது, உன் கண்ணில் உத்திரம் இருக்க உன் சகோதரன் கண்ணில் துரும்பை இருக்கு பார்க்கிறது எப்படி? அவ்விதமாக இவர்கள் நியாயத்துக்காக போராடுகிறார்கள். ஆனாலும் பாருங்க, மேட்டிமை இருந்தது, சுயம் இருந்தது. ஜெயிச்சிடலாம். ஒரு கதை சொல்லுவாங்க, ஆமையும் முயலும் ஓட்டப்பந்தயம் வச்சாங்களாம். ஆமை ஜெயிச்சிட்டு முயல் தோத்துட்டு. கேட்டிருக்கீங்களா? ஆமை ஜெயிச்சிட்டு முயல் தோத்துட்டு. காரணம் என்ன? இவனா தூங்கிட்டு போவோமே தூங்கினாரு, முயல் முந்திட்டு. ஆக இவங்க சரீர பலத்தை நம்பி பட பலத்தை நம்பி யுத்தம் பண்ணா. இவர் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக திகிலடைந்து 22,000 பேர் அவுட் ஆகுறாங்க. அப்ப இதுல நம்ம என்ன? தேவனுடைய ஆவிக்குரிய போராட்டம் பண்ணுகிற நாம்,
உலக போராட்டம் அல்ல, ஆவிக்குரிய போராட்டம். நாம் போராட வேண்டுமானால் நமக்குள்ளே தேவன் தேவனுடைய நம்பிதான் செயல்பட வேண்டும் ஒழிய நம்முடைய பணத்தை நம்பியோ அல்லது திறமையை நம்பியோ அல்லது பெரிய ஒரு படிப்பை நம்பியோ அல்ல. தேவனை நம்ப வேண்டும், தேவனை நம்பி செயல்பட வேண்டும். இவர்களோ படை பலத்தை நம்பி செயல்பட்டபடினாலே அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா நீதிக்காக போராடுறாங்க. அந்நிய ஜாதியிடம் போராடல, தன்னுடைய இனம் பென்யமீன் ஜனம். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஆமா, பேலியாளின் மக்கள் பொல்லாத பாவம் பண்ணாங்க. ஆக நீதிக்காக நியாயத்துக்காக போராடுற இவங்க நாம் அவ்விதமாக என்ன செய்யணும்? ஒரு நீதி நியாயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். வெளிப்புறமான இவங்க பாவம் பண்ணல, வெளிப்புறமான பாவம் பண்ணல, ஆனா உள்ளுக்குள்ளே ஒரு மேட்டிமை, ஒரு பெருமை, தேவனிடத்தை சரியான ஒரு விசாரியாமை, இந்த நிறைய நாட்களில் கூட அருமையானவர்களே, பணம் இருந்தால் ஊழியம் செய்யலாம், ஆதி நாள் பணம் இருந்தால் ஊழியம் செய்யலாம், இந்த எண்ணம் வந்து விடுகிறது. ஆதி நாட்களிலும் கூட அருமையானவர்களே, நல்ல ஒரு மிஷனரி ஊழியங்களை பார்க்கும் பொழுது நல்ல பயிற்சி வைப்பாங்க, நல்ல டீச்சிங் கொடுப்பாங்க, மனம் திரும்பதை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. நான் சிறு வயதெல்லாம் எப்ப ஊழியங்கள்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இப்ப நாட்கள் மாற மாற காசு இருந்தா ஊழியம் பண்ணலாம், பணம் இருந்தால் ஊழியம் பண்ணலாம், அந்த எண்ணம் மாறிவிட்டது. மனிதன் ரட்சிப்புக்கு நேராக இன்றைக்கு நடத்தப்படவில்லை, மனம் திரும்புக்கு நேராக நடத்தப்படவில்லை. காசு இருந்தா ஊழியம் செய்யலாம், அந்த எண்ண அளவு, அந்த சிந்தைக்கு வந்து விட்டார்கள். அதனால பயங்கர பிரச்சனை, தோல்விகள் ஏற்படுகிறது. அருமை, ஊழியம் கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆகவே ரட்சிப்பு கர்த்தருடையது. இவருக்குள்ளே குற்றத்தை வைத்துக் கொண்டு அங்கு யுத்தம் பண்ணுகிறார்கள். அங்கு 22,000 பேர் அழிக்கப்பட்டார்கள். மறுபடியும் பாருங்க, இது நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நாம் கர்த்தரை நம்பிய செயல். ஊழியம் கர்த்தருடையது, அவர் மகிமைப்பட வேண்டும், என்னுடைய பெயரை நிலைநாட்டக்கூடாது, கர்த்தருடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்ற அந்த ஆசையில ஊழியம் செய்ய வேண்டும். இரண்டாவது முறை பாருங்க, 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு முதல் நாளில் அனுபவித்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அனுபவித்து நின்றார்கள். திடப்படுத்திக் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு முதல் நாளில் அனுபவித்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அனுபவித்து நின்றார்கள். அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரனாகிய பென்யமீன் புத்திரனுடைய திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தரை விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்றார். மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீன் புத்திரர் கிட்ட சேர்கிற போது பென்யமீன் கோத்திரத்தாரும் அந்நாளிலே கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் பட்டை முறுகிற 11,000 பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். கவனிக்கீங்களா? ஆண்டோடு அநியாயம் பண்ண போகல, அநியாயத்தை கேட்க போறாங்க, அநியாயத்தை அகற்றுவதற்கு போர், நாட்டை பிடிக்க போகல, நீதி நிலைநாட்ட போறாங்க, ஆண்டோடைய பிரமாணத்தை நிலைநாட்ட போறாங்க. இது பொல்லாத ஓரின சேர்க்கை பாவம் நடந்திருக்கிறது, அவரை கொல்ல வேண்டும். மறுபடியும் போறாங்க. மறுபடியும் எத்தனை பேர் இறந்தாங்க? 18,000 பேர் இறந்தாங்க. மறுபடியும் திடப்படுத்தி கொண்டு போறாங்க, மறுபடியும் ஜெபம் பண்றாங்க. பாருங்க, கர்த்தருடைய சந்நிதியில் 24 சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரோட திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா விசாரிக்கிறாங்க. கர்த்தர் போங்கன்னுட்டாரு. மறுபடியும் ஏன் ஆண்டவரே மறுபடியுமா? அருமையான பிள்ளை, அவங்க தங்களை திடப்படுத்தி, எது நான் ஜெபம் பண்ண, ஆண்டவர் என்ன தங்களை திடப்படுத்தினார் ஒழிய, திடப்படுத்திக்கிட்டாங்க ஒழிய, தாவீது நிறைய காரியங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்குள் திடப்படுத்தினான். கர்த்தருக்குள் தாவீது ஒரு யுத்தத்துல பெலிஸ்தர் எல்லாம் கொண்டு போயிருவாங்க, மனைவி எல்லாம் களவாண்டு போயிருவாங்க, கொள்ளடிச்சு போயிருவாங்க.
அவனோட இருந்த ஆட்களும் அவனை கல்லெறிய பாக்குறாங்க. அவனுடைய ஆட்களும் கல்லெறிய பாக்குறாங்க. அந்த நாட்களில அதான் அந்த தாவீது கர்த்தருக்குள் திடப்படுத்துகிறான். மனுஷன் நம்பேன், மனுஷன் கர்த்தருக்குள், கர்த்தர் வெளிச்சமும் என் பலனுமானவர். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்துகிறான். திடப்படுத்தி யுத்தத்துக்கு போறான். அங்கு வெற்றி நடக்கிறது. ஆக இவர்கள் பாருங்க, தங்களுக்குள்ளே திடப்படுத்துகள் ஒழிய கர்த்தருக்குள் திடப்படல. கர்த்தருக்குள் திடப்படுவது எப்படி? வசனங்களை ஞாபகம் வைக்க வேண்டும். வசனங்களை ஞாபகம் வைக்க வேண்டும். ஆம், அந்த தாவீது, என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், ஆண்டவர் என் ராஜாவாக வைப்பார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அவர் கர்த்தருக்குள்ளே அவன் திடப்படுத்தி யுத்தத்துக்கு சென்றான். அங்கு வெற்றி சிறந்தான். இவர்களோ தன் மாம்சத்திலே திடப்படுத்தினார்கள் ஒழிய, பலத்தை திடப்படுத்தின ஒழிய வேத வசனத்துக்குள்ளே திடப்படுத்தவில்லை. ஆகவே பாடம் கற்றுக் கொடுத்தார். மறுபடியும் பாருங்க, அங்க வெட்டப்பட்டார்கள். ஐயா ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க, அங்கு தோல்வி. மறுபடியும் காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் அழுது ஜெபம் பண்ணாங்க, தோல்வி, தோல்வி. காரணம், கர்த்தருக்குள்ளே திடப்பட தன்னுக்குள்ளே திடப்பட்டாங்க. நிறைய வசனங்களா இருக்குது. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 13 to 15 வாசிங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 13 to 15. கிதியோன் இந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானின் பாளையத்தை உங்கள் கைகளை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. அருமையானவர்களே, ஆண்டவர் தடப்படுத்துறார். அந்த கனவு அவங்க பெலிஸ்தரு கனவுகாங்கிறத இவன் விவரித்து சொல்றதை கேட்கிறான். ஆகவே மேலும் மேலும் அவனுக்கு விசுவாசம் வளருது. ஆண்டவர் தருவார் நம்பிக்கை வருகிறது. ஆக வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் நம்பிக்கை வருகிறது. காலேப்பும் யோசுவாவுக்கு எப்படி விசுவாசம் வந்தது? காலேப்பும் யோசுவாவுக்கும் எப்படி விசுவாசம் வந்தது? ஐயா, ஆபிரகாமை தெரிந்து கொண்ட ஆண்டவர் இந்த கானான் தேசத்தை தருவார், அவன் வாக்கு கிழக்கை மேற்கை நடந்து தர, இந்த வசனங்கள் அவனுக்கு கூட இருந்தது. மற்ற 10 கோத்திரத்தாருடைய அந்த எண்ணம் இல்ல, வார்த்தை உள்ள இல்ல, விசுவாசித்தாங்க, உள்ள இருந்து தேவன் தருவார் நம்பிக்கை விசுவாசம் இருந்தது, ஜெயித்தார்கள். ஆகவே அருமையானவர்களை, கர்த்தருக்குள் திடப்படுத்த வேண்டும். வேதத்தை வாசித்து திடப்படுத்த வேண்டும். வழிய இவர்கள் மாம்சத்திலே தன்னை திடப்படுத்தி யுத்தத்துக்கு போறாங்க. அங்கு 12,000 பேரு சாகுறாங்க. அருமையானவருடைய பிள்ளைகளை, ஜெபம் பண்ணாங்க, தோல்வி. காலை முதல் சாயந்தரம் ஜெபம் பண்ணாங்க, தோல்வி, தோல்வி, தோல்வி. இந்த நாட்களில் கூட அநேகர் ஜெபம் பண்றோம். ஏன் தோல்வி? தோல்வி நமக்குள்ளே சுயத்தை வைத்துக் கொண்டு, கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கை இல்லாமல் சுயத்தை வைத்துக் கொண்டு செய்யும் பொழுதுதான் தோல்விக்கு மேல் தோல்வி. கடைசியா பாருங்க, 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகனபலியும் சமாதான பலிகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாளில் அங்கே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் பினகாஸ் அந்நாட்களிலே அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோடே பின்னும் யுத்தம் பண்ண புறப்பட்டு போகலாமா, புறப்படலாகாதா என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். நாளைக்கு உங்கள் கையில ஒப்பு கொடுப்பேன் என்றார். அருமையானவர்களே, முதல் நாள் ஜெபம் பண்ணாங்க, தோற்று போனாங்க. 2ஆம் விசை ஜெபம் சாயந்தரம் முதல் ஜெபம் பண்ணாங்க, தோற்று போனாங்க. 3ஆம் விசை உபவாசம் பண்ணி
பலியிட்டு ஜெபம் பண்றாங்க. இந்த செய்திக்கு தலைப்பு என்ன கொடுக்கலாம்னா, சிலுவைக்கு நேராக நடத்தும் உபவாச கூட்டம். சரியா? சிலுவைக்கு நேராக நடத்தும் உபவாச கூட்டம். எந்த கூடுகினாலும் சரி, இயேசு கிறிஸ்துனுடைய முழுமையை காண்பிக்க வேண்டும். உபவாச கூட்டம் நிறைய நடத்துறாங்க. 40 நாள் உபவாச கூட்டம் நடத்துறாங்க. ஒரு கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு கவனிங்க, ஒரு சிறப்பு ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்துவதற்கு சபை பிள்ளைகள், பாஸ்டர்மார்கள் பல நாட்கள் உபவாசம் நடத்துறாங்க. அப்ப ரிசல்ட் எப்படி இருக்கணும்? வெற்றி இருக்கு, அப்படித்தானே? நான் பார்க்கிறது என்ன, உபவாசம் பண்ணி நடத்துறாங்க, அந்த முடிவை பார்க்கிறேன். அந்த முடிவிலே அங்கு தேவனுடைய பிரச்சனை இல்ல, வேறொரு வல்லமை வெளிப்படுகிறது. நிறைய எல்லாம் நடக்குது, சாப்பாடு நடக்குது, நல்ல கூட்டம் வருது. ஆனாலும் பார்க்கும் பொழுது அந்த உபவாசோட மேன்மை அங்கு இல்ல, வேறொரு மேன்மை காணப்படுகிறது. வேறொரு கூட்டம் ஆட்கள் கூடுறாங்க, சாப்பாடு நல்ல வருது. ஆனாலும் விளைவு என்ன? அங்கு போலியான ஒரு சத்தியம் விதைக்கப்படுகிறது. அவரு உபவாசம் பண்றாங்க, உபவாசம் பண்ணாங்க. ஆனா அது ரிசல்ட்டை பார்க்கும்போது அங்கு களை விதைக்கப்பட்டு ஒரு கூட்ட ஜனங்களை தவறான வழியில் நடத்தப்படுகிறதா நான் பார்க்கிறேன். அப்ப உபவாசம் இருந்தா ஆண்டு செய்ய மாட்டார். உபவாசத்தின் நோக்கம் என்ன? அங்கு இயேசு வெளிப்பட வேண்டும். பலியிடப்பட்டு பாருங்க, பலியிடப்பட்டு கர்த்தருடைய சன்னியில் சர்வாங்க தகனபலியும் சமாதானம் இட்டு பாருங்க. அப்ப நம்ம எந்த காரியமானாலும் இயேசு அங்கு வெளிப்படுகிறார். கிருபை வெளிப்படுகிறது, இரக்கம் வெளிப்படுகிறது. நான் இன்னைக்கு சிலவங்கிட்ட சொல்லுவேன், கேட்பேன். ஒரு சாதாரண ஒரு புறமஸ்தன் கூட நான் கேட்பேன், ஒரு நல்ல நிலையில் இருக்கிற மனுஷங்கிட்ட கேட்பேன், இந்த புறமஸ்தர்கிட்ட, இந்த நிலைமைக்கு காரணம் என்ன ஐயா? இன்றைக்கு நீங்க நல்ல வியூவா இருக்கீங்க, நல்ல அரசாங்க வேலை பார்க்குறீங்க, தெய்வத்தை நீங்க வேற இந்த நிலைமை காரணம் என்ன தெரியுமா? ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக படிப்பு இருந்துச்சா? நம்ம தமிழக படிப்பு இருந்துச்சா? படிக்க கூடாது என்ற சட்டம் இருந்தது, பெண்கள் படிக்க கூடாது சட்டம் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் குருகுல கல்வியில பயின்றாங்க, படிக்க சட்டம் இருந்தது. கடை வைக்க கூடாது இந்த மதத்தின இந்த ஜாதியார், சொத்து வைக்க கூடாது சட்டம் இருந்தது. இதெல்லாம் போக்குனது யாரு? உங்கள் கல்வி கொண்டு வந்தது யாரு? ஆதி காலத்தில் வந்த மிஷினரிகள் தானே. இப்ப அவங்க கல்வி கூட கொண்டு வராவிட்டா இந்த நிலைமை வந்திருப்பீர்களா? இப்ப யோசிக்க வைப்பேன். அருமையானவர்களே, அந்த மிஷினரிமாக இன்று நம்ம இல்லாவிட்டால் யாரும் படித்திருக்க முடியாது. பலவிதமான தெய்வத்தை வணங்கலாம், ஆனால் அவர்கள் வெளிச்சத்தை கொண்டு வந்தார்கள், படிக்க வைத்தார்கள், நவநாகரீகத்தை கொண்டு வந்தார்கள், வெளிச்சத்தை கொண்டு வந்தார், கல்வி கண் திறக்கப்பட்டது, பலவிதமாக கற்றுக் கொடுத்தார்கள். இவ்விதமாக நீ பாருங்க, ஒரு நாடு, ஒரு ஊரு ஒரு வெளிச்சமா ஒரு செழிப்பா இருக்குது என்று பார்த்தால் அது பின்னணியில யாராவது ஒரு மிஷினரியினுடைய வாழ்வு இருக்கும். அக்கிருபை தேவனுடைய இரக்கம், இரக்கத்தினாலே நாம் வாழுகிறோம். இரக்கத்தினாலே இன்னொரு ஞாபகம் வருது. கடந்த நாட்கள்ல கேளுங்க, எங்க வீட்டு கூட நடந்தது. அப்போ திடீர்னு சாட்சி சொன்னாங்க. கவனிங்க, சாட்சி சொன்ன. அப்போ நான் என்ன சாட்சி சொன்னேன்னா, திடீர்னு என்ன சாட்சி சொன்னேன்னா, இது எங்க வீட்டம்மா, என்ன நீங்க சாட்சி சொல்றீங்களா, பிரசங்கம் பண்ணீங்களா? சாட்சி சொன்னீங்களா, பிரசங்கம் பண்ணீங்களா? நானே கம்மன் அடிப்பேன். என்னடா சாட்சி சொல்றேன், நானே கம்மன் அடிச்சிருக்கிறேன். ஜெபம் பண்ண சொன்னா ஜெபத்துல பிரசங்கம் பண்றது, சாட்சி ஒண்ணு பிரசங்கம் பண்றது, நானே கம்மன் அடி. என்னையே சொல்றாங்க, நீங்க சாட்சி சொன்னீங்களா, பிரசங்கம் பண்ணீங்களான்ட்டு. அருமையானவர்களே, நான் என்னுடைய சாட்சி என்ன சொன்னேன்னா, அதான் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மேன்மை உண்டு. என்ன சாட்சி என்ன சொல்லுவாங்க, என்ன வியாதியில இருந்தேன், நான் சுகப்பட்டேன், எனக்கு வீடு, இப்படி சாட்சி சொல்லுவாங்க. நான் என்ன சாட்சி சொன்னேன்னா, அருமை ஆண்டவர் என்னை ரட்சித்தார், வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்தா நிரப்பப்பட்டேன், சிஎஸ்சி ஆலயத்தில் ஒரு ஜெபம் பரிசுத்தா நிரப்பப்பட்டேன்,
அதனை தொடர்ந்து பல இடங்களுக்கு கொண்டு சென்றார். எப்படி? ஐபிசி அந்த ஆலயத்துக்கு கொண்டு சென்றார். அங்களுடைய போதனை எனக்கு பேசிக்கிடுவேன், ஆனா உள்ளுக்குள்ளே ஒரு ஒத்துழைப்பு இல்லை. எடுத்த உடனே குறை சொல்லுவாங்க. அப்படி மாறனாதா, ஐபிசி, நற்செய்தி, குட்னீஸ் மிஷன், இப்படி நிறைய சபை ஞானஸ்தானத்தை முக்கியம் கொடுத்து பேசுவாங்க, நற்கருணை பந்தியை முக்கியம் பேசுவாங்க, ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும்பாங்க, ஒயிட் ட்ரெஸ்ஸில் தான் நற்கருணை எடுக்கணும்பாங்க, இப்படி எங்கேதான் உண்மை இதும்பாங்க. இன்னொரு சபை போனா நாங்கள் அப்போஸ்தலர், எங்கிட்ட ஞானஸ்தானம் பெற்றாலும் செல்லும்பாங்க. இப்படி பல விதமான பிரிவு. எல்லா பிரிவிலும் ஆண்டவர் விளக்கி இந்த சிலுவையின் உபதேசத்தை வைத்திருக்கிறார். இதை நான் மேன்மையாக நினைக்கிறேன் என்று சாட்சி சொல்றேன். மேன்மை தானே, மேன்மை தானே. ஐயா, நிறைய படித்தவர்கள், பண்டிதர்கள் ஒரு வசனத்தை புரியாம வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப நான் சாதாரண என்ன தெரிந்து கொண்டு பல கற்றுக்கொண்டு ஒரு சிலுவையின் ஒரு பூரணத்தை வைத்திருக்கிறார், எனக்கு பெரிய ஒரு மேன்மைன்னு சாட்சி சொல்றேன். அவங்களுக்கு கற்று அப்படி இது நான் இந்த நிலைமை வந்து இந்த இருக்கேன், அநேகர் அந்த வெளிச்சத்துல இருக்கிறேன், அது கிருபை, இதை மேன்மையா சொல்றேன். அவங்களுக்கு இது வந்து அப்படி சொல்றாங்க. நான் சொன்ன தப்பா? என்னுடைய பார்வை அநேகர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் வஞ்சிக்கப்படாமல் நிதானித்து சரியான வழியில என்னை வைத்திருக்கிறார். இதை நான் சாட்சியா சொல்றேன். இது அந்த எந்த ஆள் எந்தெந்த கற்றிருப்பாங்களோ அதன்படிதான் சொல்லுவாங்க. ஆகவே எனக்கு இது மேன்மையாக தெரிகிறது, இந்த வெளிச்சத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்க வெளிச்சத்துல இருள் இருக்கீங்களா? இருள் வெளிச்சத்துல வந்துட்டோம். அருமையானவர்களே, பெரிய மேதைகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த கிருபைக்குள் வரல, இந்த சிலுவையின் பூரணத்துக்கு வரல, ஒவ்வொரு வசனத்தை அடக்கப்பட்டாங்க. வெளிச்சத்தில் வந்திருக்கிறோம். எவ்வளவு ஒரு மேன்மை! அருமையானவர்களே, அழுது உபவாசம் பண்ணி அங்கு பலியிட்டு அங்கு ஆண்டவர் தொழுது கொள்றாங்க. ஆண்டவர் எங்களால் அல்ல, உம்முடைய கிருபை என்று தன்னை தாழ்த்துகிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் போங்கிறாரு. இப்பொழுது ஞானம் வருது, அவங்களுக்கு ஞானம் வருது. பதிவிட வைக்கிறாங்க, வெற்றி சிறக்கிறாங்க. நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கிறார் அவர்களுக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாடம் கற்று. நீ யார்? ஆக அருமையானவர்களுடைய பிள்ளைகளை, நாம் ஒரு போர் வீரர்கள். அநேக சபைகளை இயக்க போகின்றோம். ஒவ்வொரு கிராமத்திலும் பிசாசின் ஆவிகள், ஆதிக்கங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இதை அழிக்க வேண்டுமானால் தேவன் வர வேண்டும். நம்ம செயல்பட வேண்டுமானால் நான் எப்படி இருக்கிறோம்? தேவன் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் பாவி, ஆனாலும் நீ வெற்றி சிறந்தி. ஏன்னா எல்லாவற்றையும் இயேசு ஜெயிச்சு முடிச்சிட்டாரு, நீதிமான் ஆக்கிட்டாரு, பரிசுத்தனா மாறிட்டாரு. நம்பி செயல்பட்டு அவரோடு உறவாடி செயல்பட்டு நாம் செயல்படும் பொழுது, ஆண்டவர் நம்பி செயல்படும், நீ உம்முடைய நாமம் மகிப்பட வேண்டும் என்று செயல்படும் பொழுது அசுத்த ஆவிகள் அகலும். நம்முடைய ஜெபம் ஒரு ஜீவனுள்ள ஜெபமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற சபை மாதிரி இல்ல, பெரிய ஒரு பாக்கியம் பெற்றவர்கள். நான் நினைக்கிறேன் நீ பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்ற வெளிச்சத்தில் வந்திருக்கிறோம். பெரிய பண்டிதர்கள், நிறைய கல்விமான்கள் இருள் இருக்கிறாங்க. எனக்கு அழுக வரும், ஐயோ அழுக வரும். இவ்வளவு ஒரு படித்திருக்காங்க, எவ்வளவு ஒரு மேன்மையா இருக்காங்க. சத்தியம் தெரியலையே. சில நேரங்கள்ல சன் பேப்பர் மில்ல கொடை விழா நடக்கும். நாலு டியூட்டி பார்ப்பேன். பெரிய பெரிய அமைச்சர் வருவாங்க, எஸ்பி வருவாங்க, கோடிஸ் வருவாங்க, அரசு அதிகாரம் வருவாங்க, லைட் வச்சு வருவாங்க, பார்க்க வருவாங்க. அங்கு கும்பகோணத்துக்கு ஆடு 5 நிமிஷம் லேட் ஆயிட்டு காத்திருக்காங்க. அந்த கரகாட்டக்காரன் ஆர்டர் காத்திருக்காங்க. எனக்கு பார்த்து அழுக வருது. எவ்வளவு ஒரு மேன்மை உள்ளவர்கள், எவ்வளவு உயர்ந்த பதவி உள்ளவர்கள் இந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்கு காத்து கிடக்காங்களே, அழுக வரும். அவ்விதமா அருமையானவர்களே, இந்த நாட்களில் கூட வேத வசனங்கள் சரியான முறையில போதிக்காமல் பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவோ ஒரு கிருபை பெற்றவங்க. சரியான ஊழியக்காரர்களோடு பழகவும், சரியான இணைக்கவும் ஆண்ட கிருபை வைத்திருக்கிறாரே, நான் மேன்மையா நினைக்கிறேன். அதை குறித்து தான் அந்த இடத்துல நான் சாட்சியின் ஒழிய என்னை மேல வீடு தந்து விட்டார், பெரிய காரியத்தை விட்டார் இல்ல, அந்த வெளிச்சத்துக்கு நடத்துகிறாரே, இன்னும் இருளுக்குள் சிக்கி விடாத வண்ணமாக வெளிச்சம் நடத்துகிறாரே.
அருமையானவர்களே, நம்முடைய உபவாச ஜெபம் சிலுவைக்கு நேராக நடத்த வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவரை நம்பி செயல்பட்டு எல்லா பாவத்தை அகற்றி விட்டார். அந்த விசுவாசத்துல நாம் ஜெபித்து இருளை அகற்றி பலவிதமான சபைகளை உருவாக்கக்கூடிய பொறுப்பை நமக்கு தந்திருக்கிறார். புரியுதா? புரியுதா? ஆகவே அருமையானவர்களே, நம் ஜெபம் இந்த உபவாசம் மட்டும் போதாது. அந்த உபவாசம் பலியிட்டு சிலுவைக்கு நேராக நடத்தினாங்க. சிலுவைக்கு பலியிட்டார்கள். இயேசு அங்கு முன்னிறுத்திட்டாங்க. ஆக ஆதி காலம் முதல் கொண்டு இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இயேசு கிருபையினாலே வாழுகிறோம். கிருபையினாலே வாழுகிறோம். என்னுடைய முயற்சினால அல்ல, என்னுடைய சுயத்தினால, கிருபையினாலே வாழுகிறோம். நம்ம சாவ போறவங்க, நம்ம அழிக்கப்படக்கூடியவங்க, தண்டிக்கப்படக்கூடியவங்க. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா விதமான பாவங்கள் சும தீர்த்து விட்டார். நீதிமானாக மாற்றிவிட்டார். இந்த அடிப்படையில நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய நாமம் கட்டப்பட வேண்டும். ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டு என்ற நம்பிக்கையிலே நாம் ஊழியத்தை செய்யும் பொழுது உண்மையாகவே நம் ஊழியம் வெற்றி சிறக்கும். புரிந்துதான்? அருமையானவர்களே, இந்த நியாயாதிபதி 20ஆம் அதிகாரத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார், பென்யமீனுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். இவருக்கு பாரு பென்யமீன் தான். அவங்களுக்கு நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம்னா, ஏன் சமாதானம் ஆக வேண்டியதுன்னு 4 லட்சம் பேரு, நம்முடைய 25,000 பேர் தான் இருக்கிறோம், தோற்றுருவோம். அந்த நம்பிக்கை வரல. காரணம் என்ன? அவனு வசந்த பிடிச்சுக்கிட்டான். பென்யமீன் யாரு? பீறுகிற ஓநாயினான். பீறுகிற ஓநாய். அந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கிறான். பென்யமீன் பீறுகிற ஓநாய். ஏன்னா அந்த அளவுக்கு பலன் வாய்ந்தவர்கள். ஆனாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற துணிச்சலில் செயல்பட்டார்கள், ஜெயிச்சிட்டாங்க. ஆனாலும் பாருங்க, பாவம் உள்ள இருக்குது. இவங்க மனம் திரும்பும் பொழுது அழிச்சிட்டாரு. யாருமே இல்ல. 700 பேர் தான் பாக்கி ஆயிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் அந்த சந்ததி ஒழிக்காத வண்ணமாக அந்த சந்ததியில தான் சவுல் எழும்புறாரு, சவுல் எழும்புறாரு. என் புதிய ஏற்பாட்டு பவுலும் அந்த பென்யமீன் கோத்திரம் தான் எழும்புறாரு. அருமை தேவன் கிருபை உள்ளவர். சந்ததி அழிக்காத வண்ணமாக பென்னியின் மூலமாகவும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அவர்கள் அருமையான வசனம் இருக்கிறது, என்னை ஆசீர்வதித்து விட்டார், பீறுகிற ஓநாய், ஆகவே என்னோட பலம் இருக்கிறது என்று நம்பினாங்க. ஆனால் செய்தாங்க, ஒரு விஷயம் ஜெயிச்சுட்டாங்க. கடைசியில் பாவம் இருந்தது. அவங்க பாவத்தோடு இணைந்திருந்தாங்க, சமாதானமாக வரல, ஓரின சேர்க்கைக்கு உடந்தையா இருந்தாங்க, பாடம் கற்று அழிக்கப்பட்டார்கள். கடைசியாக 700 வீதம் மிஞ்சினாங்க. ஆனால் கிருபையினாலே அவர் மனைவிகளை இஸ்ரவேல் கொடுத்தாங்க. அவர் சந்ததி பெருகினது. அவருடைய சந்ததியில தான் சவுல் வந்தாரு. பழைய ஏற்பாடு சவுல் வந்தாரு, புதிய ஏற்பாடு பவுல் அந்த சந்ததியில தான் தோன்றினார். கிருபையுள்ள ஆண்டவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வசனத்தை வாசித்து தியானிக்கையில நாம் பரலோக தேவனுக்கு ஆட்கள். ஆக பரலோக தேவன் எப்படிப்பட்டவராக இருக்காரோ, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இவ்விதமான சிந்தையோடும் இவ்விதமான தூய்மையான எண்ணங்களோடும் நான் ஜெயம் யுத்தம் பண்ணும் பொழுதுதான் பிசாசுடைய ஆவியை அகற்ற முடியும். தேவனுடைய ஆத்துமாக்களை ஆண்டவர் தருவார். இவ்விதமாக நாம் சுத்தமாகி தூய்மையாகி ஆண்டுடைய வசனத்தை நம்பி கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொண்டு யுத்தம் செய்வோம், வெற்றியை காண்போம், அநேக சபைகளை உருவாக்குவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.